விஜய்க்கும் த்ரிஷாக்கும் இருக்கிறது ஒரு புனிதமான காதல். அதை எப்படி நீங்க வந்து கள்ளக்காதல்னு சொல்லுவீங்க? புனிதமானது புனிதமானது புனிதமானது. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்படிதானே? ஆமா. ஆனா அது அபிராமி இல்ல, இது த்ரிஷா. நாய் காதல். இதெல்லாம் நல்ல காதலா? நல்ல காதல் தான் சார். நாய் காதல் பாத்திருக்கீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல, கேள்விப்பட்டது இல்லையா? வேற என்ன இருக்கணும்? காதலுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். உங்க மாதிரி ஆட்கள் நிறைய பேரு இப்படி காதலுக்கு சப்போர்ட் பண்றதுனால்தான் நல்ல காதல் எது கள்ள காதல் எதுன்னே தெரியாம எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிட்டாங்க. ஒண்ணு தெரியுமா? இப்ப எல்லாம் ஜெனரேஷன்ல ஒரு பையன் அட் ஏ டைம் 4 பொண்ணை காதலிக்கிறான். அதே மாதிரி ட்ரெண்டிங் காதல். அதே மாதிரி ஒரு பொண்ணு அட் ஏ டைம் 4 பையனை காதலிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் அது ஜென்சி கிட்ஸோட காதல். அப்ப இதெல்லாம் சரி செய்யறது சமூக பார்வை அப்படிங்கறதெல்லாம் கிடையாதா? எவன் எப்படி வேணுமாலும் மாறு அப்படிங்கிறதுனா? ஆமா சார். இப்ப இவ்வளவு நாள் நீங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சரி இருங்க, உங்களோட சிஎம் ஸ்டாருக்கு வந்து எது மேல காதல் அதிகம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலைவர் தானே அவரு. தலைவரா? என்னோட எக்ஸ். இல்ல இல்ல, சிஎம் சார் கேக்குறேன். மு.க. ஸ்டாலின் சாருக்கு என்ன, எது மேல காதல் அதிகம்? எது மேல காதல் அதிகம்? அவருக்கெல்லாம் இப்ப காதலிக்கிற வயசாங்க. காதலுக்கு எது சார் வயசு வித்தியாசம்? பாத்தீங்களா? இப்படியே ஏத்தி ஏத்தி விடுறீங்க. அதனாலதான் வயசானா கூட காதல்னாவே பொண்ணுங்க பின்னால போறதுதான் காதல்னு கிடையாது. புரியுதுங்களா? இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், இந்த 4 பேத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனப்போக்கு இருந்தாலும் அதுவும் நல்ல காதல் தான்.